உட்காந்துட்டாருங்க. 8ல் கேது இருக்காருன்னு வச்சுக்கங்க. ஆ 8ஆம் இடம் கேதுங்கிறது ஒரு அவமானத்தையும், ஒரு அசிங்கத்தையும் குடுக்குங்க. ஆனா கேது உச்சம் பெற்ற கேதுங்க. அப்ப நீங்க என்ன பண்ணணும், ஆன்மீக வழிபாட்ட கொஞ்சம் செஞ்சுட்டு வரணுங்க. அப்ப ஆன்மீக வழிபாடுனா ஒரு ஆஞ்சநேயர் வழிபாடு, அ ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யலாம். இல்லாட்டி பெருமாள் வழிபாடு செய்யலாம். இல்லாட்டி விநாயகர் வழிபாடு நீங்க வந்து செய்யணும்னு வச்சுங்களேன். அதாவது விநாயகர் வழிபாடு, அதாவது விநாயகர் வந்து ஒரு மறைஞ்சிருக்கிற விநாயகரா, ஓப்பனா அந்த தெரு முன்னாடிலாம் இருக்கும் இல்லைங்க. அந்த மாரிலாம் விநாயகர கும்பிடக்கூடாது. ஒரு கோயிலு கன்னி மூலையில ஒரு விநாயகர் இருப்பாருங்க. கோயிலுக்கு போனீங்கன்னா அந்த மாரி ஒரு மறைஞ்சு குளத்துக்கரையில இருக்கிறது, இந்த கன்னி மூலையில இருக்கிற கணபதிலாம் போய் வணங்குனீங்கன்னா, உங்களுக்கு வந்து உங்களுக்கு மன ரீதியா இருக்கிற பிரச்சனை குறைஞ்சிருங்க. உங்களுக்கு தேவையில்லாத வைப்ரேஷன் வருது இல்லைங்க, அதெல்லாம் வராம இருக்குன்னு வச்சுக்கங்களேன். அதனால நீங்க விநாயகர் வழிபாடு அவசியம் பண்றீங்க. அதுக்கடுத்து ஆஞ்சநேயர் கோயில் வழிபாட்டு பண்ணிட்டு வாங்க. ஆஞ்சநேயருக்கு மாலை போங்க. விநாயகருக்கு காலையில பண்ணுங்க. இது பண்ண தான் உங்களுக்கு வந்து கேதுவோட பிரச்சனையே தீருங்க. இல்லாட்டி கேது வந்து உங்களுக்கு வந்து மனவிரக்திய குடுத்து சன்னியாசிய குடுத்துரும். அதாவது பரதேசம் போக வச்சுரும்னு வச்சுக்கங்களேன். எல்லாம் வேண்டான்னு ஒதுக்கிட்டு எங்கேயாச்சும் போயிரலாமா அப்படிங்கிற ஒரு தன்மைய காட்டிரும். கேது திசை வந்து நீங்க கடந்துட்டீங்கன்னாவே வாழ்க்கை நல்லா இருக்கும். கேது குடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் வாழ்க்கைக்கு உண்டான அனுபவத்தை குடுத்துருங்க. இதுல குடுக்கக்கூடியது தான் உங்களோட லைஃப்க்கே குடுக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மென்ட்டா இருக்கும். இந்த கேது திசை குடுக்குறது எல்லாமே, இந்த இந்த கேது திசை நடந்தா உங்க லைஃப்க்கு கண்டிப்பா எல்லாமே ஒரு ஒரு அனுபவத்த குடுக்கும்னு வச்சுக்கங்களேன், வாழ்க்கைக்கு. ஆமா. இந்த கேது திசைய கடந்துட்டீங்கன்னா, அது ஆன்மீக வழியில தான் அத கடக்க முடியுங்க. உறவு மூலியமாலாம் கடக்க முடியாதுங்க. மனிதர்களால இத வெல்ல முடியாதுங்க கேது திசைய. சரிங்களா? அப்ப நீங்க ஆன்மீக வழியில பயணத்த செஞ்சீங்கன்னா, ஆன்மீகத்துல ஒரு நாட்டம் செலுத்துனீங்கன்னா, டெய்லி வந்து விபூதி திண்ணூறு வந்து நெத்தியில வைக்கணுங்க. சரிங்களா? ஆ. அதாங்க இந்த மாரி வெறுத்துட்டீங்கன்னா, உங்கள வந்து வேற ரூட்ல கொண்டு போயிருங்க. விரக்தி நன்மை ஆயிங்க, அதாவது உங்களை வெறுக்க சொல்லிரும்னு வச்சுக்கங்களேன். வாழ்க்கைய வெறுத்து எல்லாத்தையும் வெறுத்து போயிருவீங்க நீங்க. அப்ப உங்களையே நீங்க வெறுக்க ஆரம்பிச்சுருவீங்க. நான் சொல்றது புரியுதுங்களா? உங்களே வெறுக்க ஆரம்பிச்சுருவீங்க. கேது திசை மட்டும் உங்கள வந்து ஒரு மனிதன வந்துங்க அழிச்சு புடுங்க. இருக்கிற இடம் தெரியாம பண்ணி புடுங்க. அதனால இந்த கேது திசையில வந்து நீங்க வந்து ஆன்மீக வழியில மட்டும் உங்களோட நாட்டத்த செலுத்துங்க. அதாவது உங்களுக்காக எதுவும் வாழாம, பிறருக்காக தன்னை உங்களை அர்ப்பணிச்சு வாழக்கூடிய தன்மையா இருக்கணும். நீங்க இந்த காலத்துல ஒரு மெழுகுவர்த்தி போல இருக்கணும். சொல்றது புரியுதுங்களா? அப்ப உங்களுக்காக எந்த இதுவும் வாழாதீங்க. பிறருக்காக தன்மைய அர்ப்பணிச்சு வாழுங்க. அந்த வாழ்க்கை உங்களுக்கு நல்லா இருக்கும். இந்த இந்த திசை 7 வருஷ காலம் தாங்க உங்களுக்கு. சரிங்களா? இப்ப கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 3 வருஷம் கடந்துருச்சு. இன்னும் 4 வருஷம் தான் இருக்குதுங்க.